Welcome to Thriller Channel. த்ரில்லர் ஸ்டோரி. சாட்சி. மத்திய நீதிமன்ற நீதிபதி கண்ணன் தனது மைதானக் கண்ணாடியை தூக்கி அடுத்த வழக்கு என்று அறிவித்தார். அறை முழுவதும் சத்தமின்றி அமைதியாகியது. மகேஷ் கொலை வழக்கில் சாட்சியாளர் 3ஆம் எண் வருக என்று குற்றப்பத்திரிகையாளர் அழைத்தார். அந்த நிமிடத்தில் கதவு திறந்து நடுங்கும் கால்களுடன் 25 வயதான அரவிந்த் உள்ளே வந்தான். அவன்தான் அந்த இரவு நடந்த கொலையை கண்களால் பார்த்தவன். ஆனால் அவன் வாய் திறந்தால் ஒரு குடும்பமே சிதறிவிடும். வாய் மூடினால் ஒரு கொலையாளி சுதந்திரமாகச் சுற்றுவான். அவனது மனதில் இரண்டும் இடைவிடாது மோதிக்கொண்டிருந்தன. அரவிந்த் ஒரு சாதாரண மெக்கானிக். தினமும் வேலை முடிந்து கடைக்குப் பக்கத்தில் இருக்கும் சிறிய ஹோட்டலில் சாப்பிட்டு வீடு திரும்புவான். அந்த ஜூன் மாத மழை இரவு அவன் வழக்கம் போல் ஹோட்டலிலிருந்து வெளியே வந்தான். பாதியோரத்தில் ஒரு கார் நிறுத்தப்பட்டிருந்தது. அதில் இருந்து சத்தம் வந்தது. ஒரு நிமிடம் பார்த்தான். 2 பேர் ஒருவரை ஒருவர் தள்ளிக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவன் மகேஷ் வீட்டுப் பகுதியில் இருக்கும் நபர். மற்றவர் காவல்துறை அதிகாரியின் மகன் கண்ணன். இந்த நிலத்தை விட்டுவிடு என்று கண்ணன் கத்தினான். இது எங்கள் குடும்ப சொத்து. உன் அப்பாவின் அதிகாரத்தால் என்னை மிரட்ட முடியாது என்றான் மகேஷ். அடுத்து கத்திக்குத்து நடந்ததில் மகேஷ்க்கு இரத்தக் காயம். அரவிந்தின் கண்கள் விரிந்தன. அவன் கண்ணில் விழுந்த உண்மை, கண்ணன் தான் கொலை செய்தவன். ஆனால் அங்கே அவனை யாரும் காணவில்லை. அவன் நிழலாய் மறைந்தான். 2வது நாளை செய்திகளில் மகேஷ் மரணம் மர்மம் என்ற தலைப்புகள். போலீஸ் விசாரணையில் சிலர் அரவிந்தை அங்கு பார்த்ததாகச் சொன்னார்கள். அதனால் அவனும் சாட்சியாளர்களில் ஒருவர் ஆனார். ஆனால் அவனது உள்ளம் இரண்டாகிவிட்டது. ஒரு பக்கம் உண்மையைச் சொல்வது நீதியாகும். மற்றொரு பக்கம் அவன் சொன்னவுடன் கண்ணன் குடும்பத்தின் அதிகாரம், அரசியல் வலிமை அவனை அழித்துவிடும். அவனது தாயும் அழுது கொண்டு, அரவிந்தா, எதையும் பேசாதே, நம்ம வாழ்க்கை பார்ப்போம் என்றார். அந்த நாள் நீதிமன்றத்தில் அவனை நிறுத்தினார்கள். குற்றப்பத்திரிகையாளர் கேட்டார், அந்த இரவு நீ அங்கே இருந்தாயா? ஆம். மகேஷ் உயிரிழப்பதைக் கண்டாயா? ஆம். அவன் மீது குத்தியது யார்? அரவிந்தின் வாய் உலர்ந்து போனது. நீதிமன்றத்தில் அனைவரின் பார்வையும் அவனை நோக்கியிருந்தது. கண்ணன் புன்னகையுடன் அவனை பார்த்துக் கொண்டிருந்தான். அந்த புன்னகை, நீ சொல்லினால் உன் வாழ்க்கையே அழியும் என்று மிரட்டியது. அவன் வாயைத் திறந்தான். ஆனால் வார்த்தை வரவில்லை. நான் சரியாக பார்க்கவில்லை. அறை முழுவதும் சலசலப்பு. மகேஷின் தாய் அழுதாள். வீட்டிற்கு திரும்பிய அரவிந்தின் இரவு தூக்கம் கலைந்தது. மகேஷின் சிரிப்பு, அவனது குரல், அவனது உயிரிழப்பு அனைத்தும் கனவில் வந்து துன்புறுத்தின. நீ பார்த்தாய். நீ சொல்லவில்லை. நீயும் குற்றவாளிதான் என்று அவன் உள்ளம் குமுறியது. ஒருநாள் மகேஷின் தாய் அவனை சந்தித்தாள். அரவிந்தா, என் மகன் குருதியை நீ பார்த்தாய். ஆனா நீதிமன்றத்தில என்ன சொல்லி இருக்கிறாய்? உன் மனசு வலிக்கலையா என்று கூறி கண்கலங்கினாள். அவனது மனசு இரண்டாக உடைந்தது. ஆனால் அவன் சொன்னது, அம்மா, என்னால் முடியாது. அவர்கள் அதிகாரம் பெரியது. அந்த வார்த்தைகள் அவனையே எரித்தது. அந்த சமயம் வழக்கைத் தொடர்ந்து வந்த சிபி அதிகாரி லட்சுமி அரவிந்தின் முகத்தில் பயத்தையும் குழப்பத்தையும் கவனித்தாள். அவள் தனியாக அவனை அழைத்துப் பேசினாள். அரவிந்த், உனக்கு பயம் இருக்கிறது, எனக்கு தெரியும். ஆனாலும் நீதியை மறைப்பது உன் வாழ்க்கையே அழிக்கும். அவள் அவனுக்கு சாட்சியாளர் பாதுகாப்பு திட்டத்தைச் சொன்னாள். நீ உண்மையைச் சொன்னால் நாங்கள் உன்னைப் பாதுகாப்போம். உன் குடும்பத்தையும் கவனிப்போம். அந்த நிமிடத்தில் அவன் மனதில் ஒரு சிறிய ஒளி பற்றியது. 2வது விசாரணை நாள். நீதிபதி மீண்டும் அவனை அழைத்தார். அரவிந்த், உனது முதல் வாக்குமூலம் தெளிவாக இல்லை. மீண்டும் சொல்ல வேண்டும். யார் குத்தினான்? அவன் கண்கள் கண்ணனை நோக்கின. கண்ணன் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்புக்குப் பின்னால் அவனது பாசாங்கு, அவனது அதிகாரம் அனைத்தும் அரவிந்திற்கு வெறுப்பாக இருந்தது. அவனது மனதில் மகேஷின் சிரிப்பு, உண்மையைச் சொல் நண்பா என்ற குரல் போல ஒலித்தது. அவன் ஆழ்ந்த மூச்சு விட்டான். கண்ணன்தான். நான் என் கண்களால் பார்த்தேன். அவன் கத்தியால் மகேஷை குத்தினான். அறை முழுவதும் அதிர்ச்சி. கண்ணன் முகம் கருப்பாகியது. மகேஷின் தாய் அழுதாள். ஆனால் இப்போது நிம்மதியின் கண்ணீர். அரவிந்தின் வாக்குமூலத்தால் வழக்கு வலுவானது. சிபி பாதுகாப்பில் அவனும் அவன் குடும்பமும் மாற்றப்பட்டனர். சில மாதங்களுக்குப் பின் கண்ணன் தண்டனை பெற்றான். அவனது அதிகாரம் முறியடிக்கப்பட்டது.
அரவிந்த் வாழ்நாளில் முதல் முறையாக மனசாட்சி சுமையின்றி மூச்சுவிட்டான். நீதியை மறைக்க வாய் இருந்தால் அது மனிதனைக் கொன்றுவிடும். உண்மையைச் சொன்னால்தான் உயிரோடு வாழ முடியும் என்று அவன் உணர்ந்தான். அந்த வழக்கு பத்திரிகைகளில் சாட்சி உண்மையை பேச மறுக்கும் வாய் என்ற தலைப்பில் பிரபலமானது. அரவிந்தின் தைரியம் பலருக்கும் பாடமாகியது. இன்று அவன் எங்கோ அமைதியாக வாழ்கிறான். ஆனால் அவன் கதையை நீதிமன்றம், காவல்துறை, மக்கள் அனைவரும் நினைவுகூர்கிறார்கள். உண்மை சில நேரம் விலைக்கேற்ப விற்கப்பட்டாலும் இறுதியில் அதுதான் வெற்றி பெறும்.